அப்படின்றது இந்த குறள்லேருந்து பார்க்கணும். இன்றைக்கி திருக்குறள் ஆஃப் த டே பார்த்துட்டோம். அடுத்தது புக் ஆஃப் த டே, முக்கியமான ஒரு புக். ஃபஸ்ட்டு இந்த புத்தகம் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தை மாற்றி போட்ட ஒரு புத்தகம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு பைபிள் மாதிரி நினைக்கிற ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் நிறைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நடக்குது. நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கும் இந்த புத்தகம் ஒரு முக்கியமான புத்தகம். அது என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபின் ஷர்மாவுடைய 5am கிளப் அப்படின்ற புத்தகம் தான். ஸோ இந்த புத்தகம் தான் நம்ம இன்றைக்கி இந்த புத்தகத்தை தான் இன்றைக்கி புக் ஆஃப் த டேவாக பார்க்குறோம். ஸோ இந்த புத்தகத்தினுடைய முழுசாக படித்து முடிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் தான். இன்றைக்கி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பிடிஎஃப் நெட்டில் கிடைக்குது, இல்லை வாங்கலாம். ஸோ உங்களுக்கு இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி கிண்டல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியும் படிக்கலாம். இனிமேல் எந்தாவது வகையில் படிக்கலாம். ஆனால் அந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறதுக்கு சில பேருக்கு சிரமமாக இருக்கும். புத்தக வாசிப்பு சில பேருக்கு இருக்காது. அதனால் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது புக் ஆஃப் த டேயில் பார்ப்போம். அதில் வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்புறமா வந்து 20-20-20 ரூல் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நம்ம கிளப்லேயும் இதை பண்ண போகிறோம், நம்மளுடைய குரூப்லேயும் இதை பண்ண போகிறோம். அதாவது காலையில் எழுந்த உடனே இருக்கக்கூடிய 1 மணி நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்தணும். இது யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆத்தர் ராபின் ஷர்மா சொல்கிறாரு. அதை 20-20-20 அப்படின்னு 20 நிமிஷங்களாக பிரிச்சுக்கிறாரு அந்த 1 மணி நேரத்தை. அந்த ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி பண்ணல. போக செஷன்ஸில் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ யோகா செஷன்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10 முதல்ல நம்ம 20 10 மினிட்ஸாக கூட நம்ம பிரிச்சுக்கலாம். நீங்கள் 10 மினிட்ஸ் அதுக்கப்புறம் போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கிராஜுவலாக அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 5-5-5ன்னு எடுத்துக்கிட்டு முதல்ல 20 நிமிஷம் எக்ஸசைஸு, அதுக்கப்புறமா 20 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிளான் பண்ணணும். அன்றைக்கி டே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பிளான் பண்ணணும். டே வந்து நம்ம வெறும்னா ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒன்றும் யூஸ் இருக்காது. இன்றைக்கி கோல் என்னென்னு கண்டுபிடிச்சோன்னா நம்ம அடுத்தது அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்றதை நம்ம அதை அடுத்ததில் பண்ணுவோம். தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங், புதுசான விஷயங்களை படிக்கிறது, புத்தகங்கள் வாசிப்புலேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய கோல் ரிலேட்டடான வாசிப்பாக இருந்துச்சா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. இந்த 3 விஷயமும் வந்து இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே பண்ணணும். இது யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளாக மாறியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்புறமா வந்து 4 விஷயங்கள் நம்ம வந்து மாஸ்டர் பண்ணணும்னு அவர் சொல்கிறாரு. எமோஷ்னல் மாஸ்டரி, நம்மளுக்கு கோவம் வரும், சில நேரங்களில் வந்து நம்ம எப்படி பேசுகிறோம்னு தெரியாமல் பேசுவோம், நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத இருக்கும். நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணால் தான் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும். நம்மளுடைய மென்டல் ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் இல்லைனா நம்மளால் எதுலேயுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஃபிசிக்கல் ஹெல்த் டெவலப் பண்ணிக்கணும். இது 3மே இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படின்ற 4வது விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. இது மைண்ட், பாடி, சோல் அப்படின்னு 3ஆக நம்ம வழக்கத்தை சொல்லுவோம். மனசு நம்மளுக்கு எல்லாருக்கும் எங்கே இருக்குது தெரியாமல் மைண்டு, பாடி நம்மளுக்கு உடல் 2வது, உயிர் அப்படின்றது சோல்னு சொல்கிறாங்க. இந்த 3 விஷயத்துக்கு தேவையான விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் அப்படின்றது ஒரு முழுமை உடையதாக மாறிடும். இவர் 4 இன்டீரியர் எம்பையர்ஸ் அப்படின்னு இந்த விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 4வது முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வளர்கிறதுக்கு தேவையான மைண்ட் செட். நம்ம வளர்கிறதுக்கு தேவையான மைண்ட் செட் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம போகிற செஷன்ஸில் பார்க்க போகிறோம். நம்மளோட கோல் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை பற்றிலாம் யோசிக்க முடியும். அந்த மாதிரி வளர்கிறதுக்கு தேவையான மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களை வந்து இந்த புத்தகம் சொல்லித்தருது. ஒரு விக்ட்ரி ஹவர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. விக்ட்ரி ஹவர்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான அவர் அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணுறோம். அந்த பிளானிங் தான் ரொம்ப முக்கியம். எதுக்காக இந்த செஷன்ஸில் ஆரம்பிக்கிறோன்னா, நம்ம கோலை நோக்கி இந்த விக்ட்ரி ஹவர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான முதல் 1 மணி நேரத்தை தான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி பண்ண போகிறோம். ஸோ யார் வரீங்களோ இல்லையோ, பட் தொடர்ந்து செஷன் நடக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இது ஃப்ரீ கோர்ஸுன்றதுனால வராமல் இருக்கலாம். ஆனால் வந்து இது தொடர்ந்து நடக்கும். இல்லை எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்களை அந்த விக்ட்ரி ஹவர் பண்ணிட்டு உங்களுடைய கோல்ஸை கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். எண்ணிக்கை முக்கியம் இல்லை, நம்ம இலக்கை எத்தனை பேர் அடையிறோன்றது தான் முக்கியம். அதுக்கு தேவையான விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். பர்சனல் மாஸ்டரி அண்ட் சொசைட்டி கான்ட்ரிபியூஷன், நம்ம வளர்த்துக்கிட்டு சொசைட்டிக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து முக்கியமான 2 விஷயங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் கோலுக்கான விஷயங்கள் என்னன்றது புரிஞ்சுக்கலாம். இந்த 2 விஷயத்துக்காக தான் மனுஷன் ஒன்று அவன் வளரணும்னு நினைப்பான், இன்னும் சொசைட்டியை வளர்க்கணும்னு நினைப்பான். நம்ம ஊரில் அழகாக சொல்லுவாங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், ஒருவருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் அப்படின்னும் போது நம்ம மட்டும் டெவலப் ஆகக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணுன்ற விஷயம் இருக்குல்ல. இதுதான் அவர் சொல்ல வராரு. அந்த விஷயத்தை தான் அவர் சொல்ல வராரு. பர்சனல் மாஸ்டரி அண்ட் சொசைட்டிக்கு நம்ம பண்ணக்கூடிய கான்ஸ்ட்ரிபியூஷன்றது நம்மளும் வளரும், அது சொசைட்டியும் வளரும். அப்படி எப்படி ஒரு சொசைட்டி வளர்த்தோ அதுக்குள்ளே நம்ம எல்லோரும் ஹாப்பியாக வாழ முடியுன்ற விஷயத்தை அழகாக சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஹேபிட் இன்ஸ்டாலேஷன், இந்த வேர்டை கவுட் பண்ணுங்கள். ஹேபிட் இன்ஸ்டாலேஷன், ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஹேபிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா, கிளியரான கோல் என்னென்னு தெரியணும், ஒரு கம்பைலிங் விஷன் இருக்கணும், நமது கோல் நோக்கிய விஷன் இருக்கணும்,
அதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக உழைக்கணும். இந்த 3 விஷயம் தான். இந்த 3 விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம ஹேபிட் நம்மளுக்குள்ள இன்ஸ்டால் ஆகிடும். ஹேபிட் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. 90 டேஸ் ஆகும் ஒரு ஹேபிட் உங்களுக்குள்ள இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஒரு புது ஹேபிட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப்ஸ்லாம் எப்படி பின்னாடி நம்ம ஒர்க் அவுட் ஆகிடுது. ஒரு வாட்டி ஆப் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டு ஓடிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஹேபிட் நம்மளுக்குள்ள பல விஷயங்களை மாற்றும். அதனால் 90 டேஸ் ஆகும். 21 டேஸ் அப்படின்றது அதோடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ். நம்ம அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கோல் ரெடி பண்ணணும். இன்றைக்கி நம்ம அதை ரெடி பண்ண போகிறோம். அப்புறமா அந்த கோலை நோக்கியான விஷன் இருக்கணும். ரெண்டாவது அதுவும் நம்ம பற்றி வர செஷன்ஸில் பண்ணுவோம், ட்ராக் பண்ண போகிறோம். கன்சிஸ்டன்ட் ரொட்டீன், டெய்லி அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கன்சிஸ்டன்சி தான் நிறைய பிரச்சனையாக இருக்கும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் போட்டிருப்பாங்கன்னா அவங்க வந்திருக்க முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரச்சனை கிடையாது. அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஹேபிட் காலையில் ஒரு 7-7:30 மணிக்கு தான் எழுந்துக்க பழக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து அது திடீர்னு மாற்ற முடியாது. இந்த இடத்துல வந்து அவங்களோட பிரச்சனை இதை சொல்ல முடியாது. இது வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, அதை அன்இன்ஸ்டால் பண்ணணும். அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம புது ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கோம். இங்கே வந்திருக்கவங்களுக்குலாம் ஒரு கிரேட் அப்ரிஷியேஷன். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டமில் ஒரு மல் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எதுவுமே இல்லை, ஹேபிட்ஸ் எதுவுமே இல்லைன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் காலையில் உங்களால் வர முடிஞ்சிருக்கு, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சிருக்கு. தட்ஸ் குட் திங். அப்புறமா நம்மளுடைய மார்னிங் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வச்சுக்க போகிறோம். அதில் வந்து ஜேர்னலிங், எழுதுறது, நம்ம அன்றைக்கி டே எப்படி பிளான் பண்ண போகிறோம், நம்ம லைஃப் பற்றி பல விஷயங்கள், கோல் பற்றிலாம் பேச போகிறோம், விஷுவலைசேஷன் பற்றி பண்ண போகிறோம், கிராட்டிடியூட். இந்த 3 விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் விஷுவலைசேஷன் பண்ணுறாங்க. நான் ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுறாங்க. அப்புறமா கிராட்டிடியூட் ஆஃப் த டேன்னு சொல்லிட்டு இயற்கைக்கும் உலகத்துக்கும் நன்றி சொல்கிற விஷயங்கள்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய குரூப்ஸில் க்ளப் ஹவுஸ்லாம் நான் இருந்த கிளப்ஸும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, நிறைய பேர் ஃப்ரீயாகவும் சரி, பெய்டு கிளாஸஸாகவும் இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மார்னிங் ரிச்சுவல்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல்ஸ். நம்ம இதை பற்றி தான் வர கிளாஸஸில் ஒன்று பார்க்க போகிறோம். அப்புறம் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இவ்வளோ எல்லாமே இருந்தாலும் ஒன்றத்தை தொடர்ந்து பண்ணுறது அப்படின்றது தான் வெற்றிக்கான முதல் சாவி. அந்த சாவியை நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் வெற்றி நம்மளை தேடி வரும். அது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எந்த விஷயம் இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். அதனால் கன்சிஸ்டன்சியாக வர பாருங்கள். கன்சிஸ்டன்சியாக அந்த விக்ட்ரி ஹவரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் இருக்குல்ல, அது விக்ட்ரி ஹவர். அந்த ஹவரை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதை தான் இந்த புத்தகம் சொல்லித்தருது. இதை பற்றி நான் வீடியோ வந்து உங்களுக்கு இந்த புத்தகம் என்ன சொல்லித்தருதுன்றத டீட்டெயில்டு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகம் படிக்கலாம். குக்கு எஃப்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தகத்தினுடைய ஆடியோ வடிவம் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே அந்த புக்கோட ப்ரீஃபையும் கேட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இப்படிலாம் கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய இருந்துச்சுன்னா அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க, படிங்க. ஒரு ஒன் ஆஃப் த குட் புக். இதை தான் வந்து நிறைய மென்டார்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த மாதிரி கிளப்ஸ் நிறைய நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அது ரொம்ப எல்லாமே பெய்டு கோர்சஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 5000 ருபீஸ் இல்லாமல் இந்த விஷயங்களை யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த புக்கை இருக்கிறது படிக்கிறது ஓகே, அதை ஹேபிட்டாக மாற்றுறது தான் நம்ம இந்த மாதிரியான கிளப்ஸ்க்கான வேலைகள்லாம் அவங்க அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மென்டார்ஸ் கண்டிப்பாக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பயன்படுத்தாமல் இருக்கவே முடியாது. இந்த மார்னிங் ரொட்டீன்ஸும் 5 AM கிளப்பும் இனி உலகத்தில் பல இடங்களில் பல பேரோட வாழ்க்கையில் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் மூலிமா பல விஷயங்களை மாற்றிருக்கு. தேங்க்ஸ். இதில் என்ன விஷயங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள்.